Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான செட்டிநாடு ஸ்பெஷல் சீனி பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இத செய்யறது ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா அவுட்டர்ல நல்ல கிறிஸ்பியாவும் உள்ளுக்குள்ள நல்ல சாஃப்ட்டாவும் சாப்பிட அவ்ளோ டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த சீனி பணியாரம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல மெஷரிங் கப்ல 1 கப் அளவு பச்சரிசி சேர்த்துக்கிறேன். நீங்க எந்த கப்ல பச்சரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்லயே மற்ற பொருட்களையும் மெஷர் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு மாவு ஜவ்வரிசி சேர்த்துக்கணும். நம்ம நைலான் ஜவ்வரிசி கண்டிப்பா சேர்க்க கூடாது. இந்த மாவு ஜவ்வரிசி தான் சேர்க்கணும். இப்போ இதை நல்லா கழுவிட்டு இதுல ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்து இதை ஒரு மூடி போட்டு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்க அரிசியும் ஜவ்வரிசியும் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணி எதுவும் இல்லாம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா ஸ்மூத்தா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தா அரைச்சதுக்கு அப்புறமா இது கூட 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே வாசனைக்காக 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு மாவை நல்லா ஸ்மூத்தா அரைச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தா இருக்கணும் மாவு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். மிக்ஸி ஜார் கழுவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். மாவோட பதம் நம்மளுக்கு நார்மலான தோசை மாவு பதத்துல இருந்தா ரொம்பவே சரியா இருக்கும். இப்போ இது இனிப்புங்கிறதுனால இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நம்ம பணியாரம் ஊத்துறதுக்கு கடாயில எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். கடாய் நல்ல குழியான கடாயா பார்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பணியாரம் ஊத்துறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு கரண்டி அளவு மாவு ஊத்திட்டு ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்ல வச்சுட்டு அந்த ஓரங்கள் எல்லாமே நல்ல கோல்டன் கலர்ல வர வரைக்கும் வேக விட்டுக்கோங்க. போட்ட உடனே கண்டிப்பா திருப்பி விட்டுற வேண்டாம். ஒரு சைடு நல்லா வேகட்டும். லோ மீடியம் ஹீட்லேயே தான் வேகணும். பாருங்க எண்ணெயோட சலசலப்பு எல்லாமே குறைஞ்சு அந்த ஓரங்கள் எல்லாமே நல்ல கோல்டன் கலர் வந்துருச்சு. இன்னொரு சைடு திருப்பி போட்டு ஒரு 1 நிமிஷத்துல நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான சீனி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க அந்த ஓரங்கள்ல நல்ல கோல்டன் கலர்ல இருக்கு. உள்ளுக்குள்ள நல்ல சாஃப்டா இருக்கும். சாப்பிட அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இந்த சிம்பிளான டேஸ்டான ஸ்நாக்கை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.